முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் உள்ள சாந்தன், முருகன், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரையும் விடுதலை செய்வது என முடிவெடுத்துள்ளதற்கு உலகம் முழுவதிலும் இருந்து பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட அனைத்து சமூக வலைதளங்களிலும் லட்சக்கணக்கானோர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மனிதநேயம் மிக்க துணிச்சலான முடிவை வரவேற்றிருப்பதுடன் வேறு எந்த முதலமைச்சரும் இதுபோன்ற முடிவை எடுத்திருக்க முடியாது என்று பாராட்டுகளும் நன்றியும் தெரிவித்துள்ளனர். சாந்தன், முருகன், பேரறிவாளன், நளினி உள்ளிட்ட 7 பேரையும் விடுவிக்க தமிழக அமைச்சரவை முடிவெடுத்து அதனை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் அறிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த முடிவை எடுத்தமைக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நாடு முழுவதும் உள்ள அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மட்டுமல்லாது லட்சக்கணக்கான பொதுமக்களும் பாராட்டும் நன்றியும் தெரிவித்து வருகிறார்கள். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவையில் அந்த 7 பேரின் விடுதலை குறித்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் அறிவிப்பை கேள்விப்பட்டவுடன் உலகம் முழுவதும் பரவி வாழும் லட்சக்கணக்கான தமிழர்கள் சமூக வலைதளங்கள் மூலம் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்த வண்ணம் உள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை பேரறிவாளனின் தாயார் திருமதி அற்புதம்மாள் சந்தித்து பேசிய நெகிழ்ச்சியான புகைப்படங்களுடன் ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற இணையவழி சமூக வலைதளங்களின் வாயிலாக நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்த வண்ணம் உள்ளனர். இந்த பிரச்சனையில் மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசின் முடிவை பற்றி கவலைப்படாமல் மத்திய அரசு பதில் அளித்தாலும் நிராகரித்தாலும் 7 பேரும் விடுதலை செய்யப்படுவது உறுதி என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திடமான முடிவெடுத்து துணிச்சலுடன் அறிவித்திருப்பதற்கு சமூக வலைதளங்களை பயன்படுத்துவோர் தங்களின் நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தொடர்ந்து பதிவு செய்த வண்ணம் உள்ளனர்.